ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்களை விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம். எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பெருமாள் பேனல் தான். அது நல்ல ஒரு பித்தளையிலே இருக்கக்கூடிய ஒரு வெங்கடாச்சலபதி சிற்பம் மாதிரி இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. நல்ல ஒரு டெக்கர் பிளேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி ஹூக் இருக்குது, நம்ம ஆணியில் மாட்டி விடலாம். நம்ம பூஜை அறையிலையும் யூஸ் பண்ணலாம், வெளியில் நம்ம ஹாலில் அந்த மாதிரி இதுலேயும் டெக்கரேட்டிவ் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 5 இன்ச்சு இருக்கக்கூடியது. 1200 ரூபா, 1200 விலை கொடுக்குறேங்க. சைஸ் வந்து 5 இன்ச்சு. அடுத்து பார்க்குறது ஒரு பித்தளையிலே இருக்கக்கூடிய ஒரு 3 கரண்டி தான். இது முழுக்கவே பித்தளை கரண்டி, ஃபுல்லாக ஈயம் பூசி இருக்குது. நல்ல குழிக்கரண்டியாக இருக்கக்கூடியது. நல்ல சாம்பார்லாம் எடுக்கிறதுக்கு, சட்னி எடுக்கிறதுக்குலாம் வச்சுக்கலாம். முழுக்க நல்ல அழுத்தமாகவே இருக்கும் பித்தளை கரண்டிங்கிறதுனால. எந்த இடத்துலையுமே ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கக்கூடியது. 11 இன்ச்சு சைஸு. 3 கரண்டி அப்படியே செட்டாக போட்டிருக்கோம். இந்த மாதிரிலாம் இப்போ ரொம்ப கிடைக்கிறது இல்லை. கிடைக்க நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். ஏன்னா யூஸ்வலாக சில இடத்துல ஜாயிண்ட் ரிவீட் வச்சு வரும். இந்த கரண்டியெல்லாம் ஒரே இதில் வரக்கூடியது. நல்ல கனமாகவும் இருக்கும். மூணும் வந்து 1500 ரூபா, 1500ன்னு கொடுக்குறேங்க. அடுத்த பார்க்குறது வெள்ளைப்பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு. இது அந்த காலத்தில் வந்து வெத்தலை பெட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து ஜுவல் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நல்ல கண்டிஷனில் வெள்ளி மாதிரி இருக்கக்கூடியது. ரொம்ப வெள்ளைப்பித்தளையில் பெட்டியெல்லாம் ரொம்ப கிடைக்கிறதே இல்லை. எப்பயாவது கிடைக்கிறது தான். நல்ல அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்குது. சைஸ் வந்து 3 இன்ச்சுக்கு 5.5 சைஸ் வந்து ஹைட் வந்து 3 இன்ச்சு, அகலம் வந்து 5 இன்ச்சு இருக்கக்கூடியது. உயரம் வந்து 3.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. 5400 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. வெள்ளை பித்தளை பெட்டியெல்லாம் டிமாண்டில் இருக்குது. அடுத்தது பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய பேசன் தான். இதுவும் 3 பேசன் ஒரே மாதிரி இருக்கிறது அப்படி செட்டாக போட்டிருக்கோம். நல்ல கண்டிஷனில், 3மே அருமையான கண்டிஷனில் இருக்குது. நல்ல பளபளப்போடு இருக்கக்கூடியது. மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். பூஜை அறையிலலாம் வச்சுக்கிறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 8 இன்ச்சு, பெருசு வந்து 8 இன்ச்சு இருக்கக்கூடியது. சின்னது 7 இன்ச்சு, அடுத்து 6 இன்ச்சு. சின்னது வந்து 6 இன்ச்சு, மீடியம் சைஸ் 7 இன்ச்சு, பெருசு வந்து 8 இன்ச்சு. 3 எப்படி செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன். 2400 ரூபான்னு விலை கொடுக்குறேன். பொருட்கள் கிடைக்கிறதே ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இப்போ கிடைக்க நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். ஒன்றுமே கண்டிஷன் பார்த்து சூப்பராக இருக்க தான் பார்த்து எடுத்துகிட்டு வரோம். அடுத்த இருக்கிறது வந்து ஆயில் கண்டெய்னர் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது. நல்ல இதுவும் நல்ல அந்த காலத்து பொருட்கள் தான் எல்லாமே. இந்த மாதிரி மூடியோடு இருக்கிறதே இப்போ வர்றதில்லை. எல்லாமே செட்டிநாட்டு பொருட்கள். உள்ளேயும் வெள்ளியம்லாம் அந்த காலத்து வெள்ளியும் நல்ல கண்டிஷனில் புதுசாகவே இருக்கக்கூடியது. பழைய பொருட்கள், ஆனால் புழங்காத இதில் நம்ம வாங்கி அப்படியே சேகரித்து போடுறோம், சேலில் போடுறோம். 1800, 1800 அந்த பீஸ் விலை கொடுக்குறேங்க. அது 6 இன்ச்சு சைஸு. அடுத்த பக்கத்து பித்தளையோட காது வச்ச தூக்கு, 2 தூக்கு நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. 2மே நல்ல கண்டெய்னர், நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெருசு ஒன்று சின்னது ஒன்று கிடச்சிருக்கு. பெருசு வந்து 8 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. நல்ல கோதுமை மாவு அந்த மாதிரி கொட்டி வச்சுக்கலாம். சின்னதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி பொருட்கள்லாம் இன்றைக்கி வந்து கிடைக்கிறதே ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. அதுலேயும் செட்டாக இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் போடுறோம். நம்ம ரெடி ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வந்து சேகரித்து தான் போடுறோம். சின்னது வந்து 5.5 இன்ச்சு சைஸு, பெருசு வந்து 8 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. சின்னது வந்து 2400 ரூபானும், பெருசு வந்து 3400 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம், தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்த பக்கத்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டு தான். இதுவும் ஆன்டிக் கேட்டகரியில் வரக்கூடியது. சென்ட்ரலில் வந்து அன்னப்பச்சி டிசைனு என்கிரேவிங் பண்ணியிருப்பாங்க. சுற்றிலுமே அதே மாதிரி என்கிரேவிங் டிசைன் நிறையாவே இருக்கும். அந்த வரும்பெல்லாமே அது பார்த்தோம்னாலே அந்த காலத்து பிளேட் அப்படிங்கிறது தெரியும். அந்த அன்னப்பச்சி என்கிரேவிங்காக வாங்குறது தான். ஆன்டிக் கேட்டகரியில் கலெக்ட் பண்ணக்கூடியது. 9 இன்ச்சு சைஸு 1400 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. இன்றைக்கி இந்த மாதிரி அந்த ஹேண்டு என்கிரேவிங்க்கெலாம் ஆள் கிடையாது, செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு சட்டி. 5 பீஸ் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு சட்டி. 5 பீஸும் அவ்வளோ ஒரு அருமையான கண்டிஷனில், பளபளப்புனா அப்படி அவ்வளோ ஒரு பளபளப்பில் இருக்குது. உள்ளே வெள்ளியை பூச்சும் அவ்வளோ திருத்தமாக இருக்கக்கூடியது. வெள்ளியை பூச்செல்லாம் அந்த காலத்து வெள்ளியை பூச்செல்லாம் அவ்வளோ ஒரிஜினலாக இருக்கும். நம்ம யூஸ்க்கே நம்ம நல்லா ரெகுலராகவே நம்ம கேஸ் அடுப்புலேயே வச்சு சமைக்க, பால் காய்ச்ச, கூட்டு எடுத்து வைக்க, அந்த எது வேணாலும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு, நம்ம டைனிங் டேபிளில் எடுத்து வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடியது. சின்ன அடுக்கெலாம் கிடைக்கிறதே ரொம்ப டிமாண்டு. இது நல்லா ஒரு எந்த இதுவுமே இல்லாமல் அவ்வளோ திருத்தமாக இருக்கக்கூடியது. சைஸ் பார்த்தோம்னா சின்னது வந்து 4 இன்ச்சு இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு வந்து 5 இன்ச்சு இருக்கும். எல்லாமே அழகாக ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டுக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. செட்டாக தாங்க இது அப்படியே விலை கொடுக்குறேன். 5400 ரூபான்னு விலை கொடுக்குறேன். எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தான். ரேட்டு ஃபுல்லாகவே அருமையான கண்டிஷனில் உள்ளது. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு யானை ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு தேக்கில் இருக்க மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்லாங்குழி.
பல்லாங்குழியிலே எவ்வளோ ஒரு இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்களில் இப்போ வந்து இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் வைக்கிறதுக்கு செய்கிறாங்க. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கேட்டு ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்குறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாம்பிள் பீஸ் மாதிரி அவ்வளோ இது மாதிரிலாம் கிடைக்காது. நல்ல யானை மாதிரி இருக்குது டிசைனில் கார்விங் பண்ணியிருக்காங்க. திக்னஸ் பார்த்தோம்னா நல்லா 1.25 இன்ச்சு கிட்ட இருக்கக்கூடிய திக்னஸ்ஸு. நல்ல பல்லாங்குழிக்கு உள்ள குழியுமே நல்லா ஆழமாக இருக்கும். நல்லா விளையாடுறதுக்குலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். விளையாடாத நேரத்தில் நம்ம டெக்கரேட்டிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 11 இன்ச்சு இருக்கக்கூடியது 6800 6800 விலை கொடுக்குறேங்க. கால் மடக்கி பின்ன காலம் ஒரு சைடும் முன்கால் ஒரு சைடும் மடக்கி வச்சு உட்காந்துருக்கிற மாதிரி யானை இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்குது. நல்ல கனமும் அதே மாதிரி நல்ல கனம். அடுத்த பார்க்குறது மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குங்குமச்சிமிழ் தான். சின்ன சைஸு மரத்தில் உள்ளது. 2.5 இன்ச்சு தான் சைஸ் இருக்கக்கூடியது. மரத்தில் நல்லா அந்த கும்முளோட நல்லா அந்த ஒரு கார்விங்லாம் நல்லா இருக்குது. 300 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது 2 செங்காலி மரத்தில் இருக்கக்கூடிய 2 படி, பெருசு ஒன்று சின்னது ஒன்று. இது வந்து டிசைன் பார்த்தோம்னா ஒரு அந்த வாய்ப்பகுதிக்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிசைன், காடி எடுத்து டிசைன் வித்தியாசமாக இருக்கும். அதுலேயே பார்த்தோம்னா சின்னது ஒன்று பெருசு ஒன்று போட்டிருக்கேன். இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பீஸ் கிடைக்கிறதே நம்ம கடைகளில் வாங்க முடியாது. அதுலேயும் இந்த மாதிரி செட்டாங்கிறதெல்லாம் நாங்கள் எத்தனை படி வாங்கி நாங்கள் சேகரித்து வச்சுருந்தா இந்த மாதிரி உங்களுக்கு செட்டாக கிடைக்கும். அப்போ அந்தளவுக்கு நம்ம வந்து அவ்வளோ தூரம் பல வருஷமாக போய் அது ஒன்றா கிடைக்கும் போது எடுத்து வச்சு அதே மாதிரி இன்னொன்று வரும்போது சேர்த்து அந்த மாதிரி போடுறோம். சைஸ் வந்து 2 இன்ச்சு ஒன்று சின்னது, பெருசு வந்து 4 இன்ச்சு. சின்னது வந்து 1100 ரூபான்னு விலை கொடுக்குறேன். பெருசு வந்து 1800. இதில் இந்த பெருசுலலாம் பார்த்தோம்னா அந்த உளி வச்சு செஞ்சுருக்கிறதுக்கான இது தெரியும். இந்த காலத்தில் உள்ள பொருட்கள் அவ்வளோ தூரம் பார்த்து செஞ்சுருக்குறாங்க. மரமெல்லாம் அவ்வளோ அழுத்தமாக இருக்கும். இந்த மரமெல்லாம் பெருசு 1800, சின்னது 1100. அடுத்ததாக பார்க்குறது யானை முகம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெல்லு. இதுவும் வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் தான். டெக்கரேட்டிவ்னா என்ன, உங்களுக்கு காலிங் பெல்லுக்கு பதிலாக நம்ம ரிசப்ஷன் டோர்கிட்ட நம்ம இதை வச்சு பெல் வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இல்லைன்னா பூஜை அறையில் ஒரு ரொம்ப ஒரு டெக்கார பீஸாக வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடியது. நல்ல திக்னஸ் பார்த்தோம்னா அந்த காமிக்கிறேன் பாருங்கள், அந்தளவுக்கு ஒரு நம்ம விரல் திக்னஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஹெவி வெயிட்டு. இந்த இடத்துல ஒரு ஹுக் மாதிரி இருக்கிறதுல நம்ம ஆணியில் மாட்டி விட்டுக்கிறது. வெயிட்டே பார்த்தோம்னா 2 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடியது. பெல்லும் அதே மாதிரி நல்ல சவுண்டு கேட்குது. நல்லா மாட்டி விட்டு வச்சோம்னா டெக்கரேட்டிவ்க்கும் நல்லாயிருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு வைப்பு இருக்கும், பாசிட்டிவ் வைப்பு. சைஸ் பார்த்தோம்னா 11 இன்ச்சு. ஹைட்டு வந்து 11 இன்ச்சு, அகலம் வந்து 6 இன்ச்சு இருக்கக்கூடியது. அந்த பீஸ் 6900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.